போலண்டில் ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் வந்து ஜீன் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு நானும் அவரை கடை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஜீன் வெரைட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று கூட அவருக்கு செட் ஆகலை. எந்த பேண்ட் எடுத்தாலும் ஒன்று லென்த் அதிகமாக இருக்குது, இல்லைனா ஃபேஷன் சொல்லி பேண்ட் அங்கங்கே கிழிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, கிளம்பலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த பேண்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்குங்க. இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே போலண்டில் வந்து இது சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, போலண்டில் இந்தியாவோட பேண்ட்டை பார்க்குறது. இந்த பேண்ட்டோட விலை எவ்வளோனா, இந்த ஊர் காசுக்கு 139 ஜலாட்டைங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 3165 ரூபா வருது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பேண்ட்டோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேண்ட் வெரைட்டிஸ் வந்து இங்கே மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்தும் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல். இதுவுமே மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். அது ஏன்னு தெரியல, இந்த ஊரில் ஜீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் இருக்குது. அதனாலே நிறைய பேண்ட் வந்து செட் ஆகலை. இந்த பேண்ட்டோட விலை 109 ஜலாட்டே. இந்த ஊர் காசுக்கு, நம்ம ஊர் காசுக்கு 2486 ரூபா வருது கிட்டத்தட்ட. இதுவுமே வந்து மேட் இன் இந்தியான்னு தான் போட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் வெளிநாட்டில் வந்து இந்தியாவோட ப்ராடக்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நிறைய கலர்ஸில் நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஜாகர் மாதிரி வச்சுருக்காங்க, இல்லைனா பேண்ட் வந்து அங்கங்கே ஃபேஷன் சொல்லி கிழிஞ்சிருக்கு, அதனாலே நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த பேண்ட்டும் அதே தான், 139 ஜலாட்டே. இந்த மாதிரி போலண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குமா, தமிழில் தெரிஞ்சுக்குமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.